1992 இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நடந்தது. சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வாரம் கிளாஸ் எடுக்கலான்னு நினச்சிட்டு போனாங்க. அந்த 10 நாளில் என்ன சொல்லணும்னு வச்சுருந்தாங்களோ அதை முதல் நாளே என்கிட்ட பிடுங்கிட்டாங்க அவங்க. இப்போ பிரம்மச்சரியம்னு ஒரு பெரிய படி எடுத்தீங்க, அப்போ உங்களுக்குள்ள ஒரு டைலமா இல்லையா? ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி, இந்த மாதிரி சத்குரு இருக்கும்போது அவர் இருக்கும்போது பயன்படுத்திக்கலாம், வேற எப்போ பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கும் இந்த ஒரு படி எடுக்கலான்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு இடமா போகிறீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஈஷா எடுக்கிறதுக்கு, வித்தியாசமான வாலண்டியர்ஸு, நீங்கள் என்ன பார்ப்பீங்க சாமி? ஹவு டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் தம்? அவங்களையும் சத்குருவாக தான் பல நேரங்களில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக வரும்போது உங்களுக்கு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கும். நான் தயங்கினதும் எங்கள் அப்பாவை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த ஈஷா யோகா மையத்துக்குள்ளே ஒரு ஃபுல் டைமாக எப்படி வரணும், அந்த ஜேர்னி எப்படி அமைஞ்சுது? சமயமா ப்ரோக்ராம் அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அந்த கடைசி நாள் சத்குரு இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நிறைய கைகள் தேவைன்னு கேட்டாங்க. நம்ம கிராம புத்துணர்வு இயக்கம்னு சத்குரு இதை ஆரம்பித்தாங்க. எளிமையான யோக பயிற்சிகள் சொல்லித்தர்றது. இப்போ ஏதோ சின்னதாக ஒரு காய்ச்சல் வருதுன்னா என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு இந்த மாதிரி மூலிகை எடுத்துக்கலாம், அதை பற்றி ஒரு அவேர்னஸ்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மொபைல் கிளினிக் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ட்ராவல் பண்ணுவாங்க. சரி, நான் எனக்கு சந்தேகம், இவங்க சும்மா பேசுகிறாங்களா, கதை தான் சொல்கிறாங்களா, இல்லை என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு அவங்க கூட நானும் போயிட்டு வந்தேன். திடீர்னு சடனாக வண்டி நின்றது, டாக்டரை காணோம். எங்கன்னு பார்த்தா வண்டிக்கு மேலே ஏறிட்டாங்க. எனக்கு அது பயங்கர ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கோயம்புத்தூர் சென்ட்ரல் பிரசன்ட்ல இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு போனப்போ எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு அதில் ஒருத்தர் ரிப்ளை பண்ணாங்க, நீங்கள் எங்கே புலியெல்லாம் பூனையாக மாற்றிட்டீங்க யோகா கற்றுக் கொடுத்து. அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி யாருக்கோ தூக்கம் கொடுத்துட்டாங்கன்னா எப்போ வேணால் அது நிறைவேறலாம். சத்குரு கிளாஸுக்கு போகும்போது இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீங்களும் வாங்க, முடியாது எப்போ வேணால் போகலாம், பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணி கிளாஸ்க்கு வந்தாங்க. வந்த அந்த சில நாட்கள்லேயே எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னா, ஆனால் அந்த கவிதை அவங்க எழுதுனதை பார்த்து இன்னும் எங்களுக்குள்ள பசுமையாக இருக்குது. எனக்கு ஆயுள் நீடிக்கும் வரை இவனுக்கு எதற்கு யோகா, கற்றுக்கொள்கிறேன், ஒருவேளை உயிர் பிழைப்பேன். நான் என்றொருவன் எனக்குள் இல்லை, அதை இல்லாமல் செய்கிறது ஈஷா யோகா. எங்கும் அவர்கள் ஈஷா யோகா பணி சிறக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இந்த ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா சேனலில் வந்திருக்கிறது முக்கியமான பிரம்மச்சாரி. இவருக்கு இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே தேவையில்லை. நான் இவரை பேரை சொன்னேன்னா ஓ இவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையெல்லாம் போட்டுட்டு ரெடியாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க உட்காந்துருவீங்க. தமிழ்நாட்டின் செல்லப்பிள்ளை சுவாமி உதாரதி அவர்கள். வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். கொஞ்சம் ஓவரான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நினைக்காதீங்க சுவாமி. நீங்கள் வாலண்டியர்ஸோட நல்ல இணக்கமாக பழகுவீங்க. நிறைய பேருக்கு அவங்க கூட இருக்கிறது, பேசுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன். சுவாமி, முதல்ல சுவாமி உதாரதி, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லுங்க. உதாரதி அப்படின்னா சத்குரு இதுக்கு ஹை இன்டெலெக்ட் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஓகே, கரெக்டாக தான் சுவாமி இருக்கு. சுவாமி, நீங்கள் மொதல் ஈஷாக்கு எப்போ வந்தீங்க, அந்த அறிமுகம் பற்றி அதோடய ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல அறிமுகமானது பார்த்தீங்கன்னா 2001 எங்கள் ஆஃபீஸில் நான் அப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹிந்துவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க யோகாவை பற்றி. அப்போ யோகானா ஜஸ்ட் ஏதோ ஓகே ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க இன்ட்ரொடக்ஷன் கேட்டுட்டு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவங்க எப்படி அவங்க ஒர்க் சிச்சுவேஷன், ஃபேமிலி, குழந்தைங்க, ஸோ எல்லா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி கொண்டு போக முடியும் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நாம் இந்த ப்ரிசன்ஸில் கூட கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம், 92 பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரிசனர்ஸ் கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கவிதைகளாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் சிலது படித்து காட்டினாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து அங்கேயே கிளாஸ் வந்தது பக்கமாக சென்னையில். ஸோ அதில் தான் நான் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஒரு சில பேர் பற்றி கொஞ்சம் சர்ச்சைலாம் வந்தது.
நானும் அந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா யோகாலாம் இப்படி தான் ம். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்கணுன்னு தான் நான் போய் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே போகும்போதே உள்ளே என்ட்ரு ஆகுறேன். அங்கே யாரோ வாலண்டியர் இருந்தாங்க. இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் பண்ணுறேன். ஸோ பே பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. எவ்வளோன்னு கேட்டேன். 550 சொன்னாங்க. 550 எதுக்கு யோகாக்கு எதுக்கு 550 அப்படின்ட்டு பணம் வச்சுருந்தேன். ம். ஆனால் பாக்கெட்டில் ரூ. 100 எடுத்து கொடுத்தேன். மிச்சம் நான் நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 13 டேஸ் ப்ரோக்ராம் அது. அதுக்கப்புறம் அது எப்படி போச்சுன்னே அது தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த 13 டேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராக்டிசஸ் விடாமல் ஒரு நாள் விடாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த சில மாதங்கள் கழித்து அதே ஊர்லேயே மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம் வந்தது. 13 டே ப்ரோக்ராம். அதுக்கு வாலண்டியரிங் பண்ண போனேன். வாலண்டியரிங்னா பின்னாடி உட்காந்து கிளாஸஸ் கவனிக்கிறது, அங்கே ஏதாவது சின்ன சின்ன தேவை இருக்குது வரவங்களை வெல்கம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். முக்கியமாக ப்ராக்டிசஸ் வந்து அப்போது நாமளே டெமோ பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து கொஞ்சம் நம்ம ப்ராக்டிசஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அது இன்னும் காலையில் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க. வாலண்டியர் சப்போர்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நான் மார்னிங் பேட்ச் சூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். மற்ற ஒரு சில வாலண்டியர்ஸ் கூட வந்தாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவங்க இருக்கிறதா பார்த்தா. காலையில் 5 மணிக்கு வருவாங்க. 3 செஷன் இருக்கும். 3 செஷனுக்கு வாலண்டியரிங் பண்ணிவிட்டு அடுத்த நைட் ஷிஃப்ட் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. நான் கிளாஸ் பண்ணும்போது அவர் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தார். எனக்கு கிளாஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியல. ஆனால் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது அவர் தான். அந்த ஒரு வாலண்டியர். ஆமாம். ஸோ எப்போ சாப்பிட்றாரு, எப்போ தூங்குறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து கிளாஸ்க்கு ஷார்ப்பாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவாங்க. 3 மணி நேரம் கிளாஸ். இப்போ மாதிரி 2.5 மணி நேரம் கிடையாது. 3 மணி நேரம் 3 செஷன் இருக்கும். 3த்துக்கும் வாலண்டியரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் போயிட்டு அதுவும் ஒரு 15 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணி போயிட்டு வரணும் அவர். ஸோ அதுதான் எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் அடுத்து வாலண்டியரிங்லாம் பண்ணுறதுக்கு. சரிங்க சாமி, இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் பண்ணீங்க, வாலண்டியரிங் பண்ணீங்க. அப்புறம் இந்த ஈஷா யோகா மையத்துக்குள்ளே ஒரு ஃபுல் டைமாக எப்படி வரணும், அந்த ஜேர்னி வந்து எப்படி அமைஞ்சுது? இந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஹையர் லெவல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அடுத்த சில மாதங்களுக்குள்ளே பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அடுத்து பாவஸ்பந்தனான்னு ஒரு ப்ரோக்ராம் அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஹதயோகா ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஆசன பயிற்சிகள்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த சமயமா ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹையர் லெவல் ப்ரோக்ராம் அதுதான் கடைசி ப்ரோக்ராமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மற்ற எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்ம முடிச்சிருக்கணும். ஸோ அது பண்ணிவிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2003 நம்ம கிராம புத்துணர்வு இயக்கம்னு சத்குரு இதை ஆரம்பித்தாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்க முடியும். முதல்ல கோபிச்செட்டிப்பாளையமில் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. முக்கியமாக கிராமங்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துகிற விதமாக இங்கே நிறைய இதில் பண்ணாங்க. முக்கியமாக அவங்களுக்கு எளிமையான யோக பயிற்சிகள் சொல்லித்தர்றது, அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த் அவங்களே கேர் எடுத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்னதாக வீட்லேயும் அந்த காலத்தில் சின்ன சின்ன மூலிகைலாம் வீட்லேயே வளர்ப்பாங்க. துளசி இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்ப்பாங்க. ஸோ அதை பற்றி அவேர்னஸே இப்போ நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஏதோ சின்னதாக ஒரு காய்ச்சல் வருதுன்னா என்ன பண்ணணும், சளி வருதுன்னா என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு இந்த மாதிரி மூலிகை எடுத்துக்கலாம், அதை பற்றி ஒரு அவேர்னஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு எளிமையான யோக பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கிளினிக் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ராவல் பண்ணுவாங்க. போயிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி மருத்துவம் தேவை இருக்கோ சர்ஜரி தவிர்த்து மற்ற எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம கேட்டது தான். இந்த மாதிரி கோபிச்செட்டிப்பாளையமில் ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்குது. முக்கியமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூரல் வில்லேஜஸ்க்கெலாம் இது போய் எடுத்துகிட்டு போனாங்க. அங்கேனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்காது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா டாக்டரை பார்க்கணுன்னா கூட 10-15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் அவங்க போயிட்டு வரணும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஏதோ கன்ஜங்டிவிட்டிஸ் வரும், அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ தெரியாமல் அப்படியே விட்டுட்டு பார்வை இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கிளினிக் கிராமமாக போய் அவங்க மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்க இளைஞர்கள்லாம் சாதாரண எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சீட் ஆடுறது, தண்ணி போடுறது,
ஜென்ட்ஸ்னால் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான். லேடிஸ் ஏதோ கதை பேசிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரணுன்றதுக்காக கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சத்குரு. ஜென்ட்ஸுக்கு வந்து வாலிபால், லேடிஸ்க்கு வந்து த்ரோபால், அவங்களுக்கு வந்து இதில் ட்ரைனிங் கொடுத்து ஜஸ்ட் டெய்லி சாயங்காலத்தில் அவங்களே விளையாடுற மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் வருவாங்க, லேடிஸ்லாம் வரமாட்டாங்க, வயசானவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, சின்ன பசங்க மட்டும்தான் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு தாட் தான் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் இது எப்படின்னா போக போக எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கிராமமே சாயங்காலம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க இந்த மற்ற தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுறது தானாகவே நிறைய பேருக்கு நடந்தது. ஸோ அவங்க ஹெல்த் தானாகவே பார்த்தீங்கன்னா மேம்படுறத பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர் வில்லேஜ் காம்படிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி ரொம்ப புத்துணர்வாக கிராமங்களில் இருக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து சென்னையில் இருக்கிற எங்கள் வாலண்டியர்ஸ்க்கு எல்லாமே இது தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. ஸோ அடுத்த பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து பண்ணுங்க, எங்களுக்கு வந்து பண்ணுங்க, அவங்களே அவங்க கிராமத்துக்கு இந்த கிராம புத்துணர்வை எடுத்துகிட்டு போகிறது நடந்தது. சரி இது என்ன தான் பண்ணுறாங்க, சும்மா சொல்கிறாங்களே தவிர்த்து இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குதா, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு ஆக்சுவலாக ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போனாங்க. 2003 4 இருக்கும் அந்த பிகினிங்கில். சரி நான் வந்து எனக்கு சந்தேகம், இவங்க சும்மா பேசுகிறாங்களா, கதை தான் சொல்கிறாங்களா, இல்லை என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு அவங்க கூட நானும் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் சார்? அப்போது வந்து 25. அவங்க கூட நான் போனேன். அங்கே ஒரு 3-4 வெஹிக்கிள் இருந்தது. ஒரு 4 டீமாக வந்தவங்களையும் பிரித்து அந்த வண்டி கூட அனுப்புனாங்க. நான் இந்த மாதிரி வண்டியில் ஒரு டாக்டர் இருந்தாங்க, லேடி டாக்டர். அவங்க பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு சடனாக வண்டி நின்றது, டாக்டரை காணோம். எங்கன்னு பார்த்தா வண்டிக்கு மேலே ஏறிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த மொபைல் ஹெல்த் கிளினிக் பார்த்தீங்கன்னா மேலே எது இருக்கும், டேங்க், வாட்டர் டேங்க் இருக்கும். சாதாரணமாக அங்கே போகிறவங்களுக்கு வந்து எங்கே தங்குவாங்க, எங்கே சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. யார் வீட்லையாவது இடம் கொடுத்தாங்கன்னா அங்கே தங்குவாங்க, இல்லைன்னா போகிற ஊரில் இடம் இல்லைன்னா வண்டியிலேயே தங்கிடுவாங்க. ஸோ அங்கேயே ஒரு சின்ன பாத்ரூம் இருக்குது வண்டியிலேயே, அதுலேயே ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க. அதனால டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது அந்த வயர்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கும், அது இடிக்கிறதுனால மேலே எடுத்து அதை தூக்கி விடணும். இவங்க மேலே ஏறிட்டாங்க. எனக்கு வந்து அது பயங்கர ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அவங்க ஒரு டாக்டர், அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய இதுவாகவே பொருட்படுத்தாமல் சடனாக ஏறிட்டாங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அந்த தாட்டே அவங்களுக்கு இல்லை. எனக்கு அது பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி திரும்ப வந்தாச்சு. சம்யமா ப்ரோக்ராம் அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அந்த கடைசி நாள் வந்து சத்குரு இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நிறைய கைகள் தேவைன்னு கேட்டாங்க. நாமளும் ஏதோ சமூகத்துக்கு உபயோகமாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு சரி இந்த வருஷம் வரலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2004 நான் ஒரு ஃபுல் டைம் வாலண்டியராக என்னை இணைச்சிக்கிட்டேன் ஈஷாவில். சூப்பர் சுவாமி. சுவாமி, இப்போ நீங்கள் ஃபுல் டைம் வாலண்டியராக வந்தது ஓகே, பட் அதுக்கடுத்து ஒரு பெரிய ஸ்டெப் ஒன்று எடுத்தீங்க, பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே ஏன் வந்தீங்க, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு? நான் 2004 ஃபுல் டைமாக வந்து ஈஷாங்கா ட்ரைனிங் வந்த உடனே ஈஷாங்கா ட்ரைனிங் ஆரம்பிச்சது. ஈஷாங்கா ட்ரைனிங் டீச்சர்ஸ் ட்ரைனிங். ஸோ இந்த டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஈஷா யோகா ப்ரோக்ராம்ஸ் வந்து எல்லாருக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங். ஓகே. ஸோ அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு கிளாஸஸ்க்கெலாம் வெளியில் போக ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது அப்போது எனக்கு ஆஷ்ரமில் பிரம்மச்சாரிஸ்லாம் கூட இருப்பாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். எனக்கு போன புதுசில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதையில் நானும் அடி எடுத்து வைக்கணும், ஒரு பிரம்மச்சாரியாக ஆகணும், அந்த மாதிரி ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, தாட்லாம் எனக்கு வரலை. அதுக்கப்புறம் இந்த ஹையர் லெவல் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணும்போது சத்குரு கூட இந்த மாதிரி டீச்சர்ஸ் மீட்லலாம் சத்குரு கூட இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி, இந்த மாதிரி சத்குரு இருக்கும்போது ஸோ அவரை நம்ம பயன்படுத்திக்கணும், ஸோ அவர் இருக்கும்போது பயன்படுத்திக்கலாம், வேறு எப்போ பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கும் இந்த ஒரு படி எடுக்கலான்னு ஒரு ஆர்வம் வந்தது. கிளாஸஸ்க்கெலாம் போயிட்டுருக்கும்போது பிரம்மச்சரியம் எடுக்கலான்னு எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது. இது வந்து 2007 தான் 6 தான் எனக்கு இந்த ஒரு ஆல்மோஸ்ட் 2.5 வருஷம் அதுக்கப்புறமா தான் இந்த ஆர்வமே எனக்கு வந்தது. அது வரைக்கும் எனக்கு இந்த தாட் கூட அவங்க கூட தான் இருக்கும் எல்லாமே இருந்தாலும் எனக்கு இந்த தாட் வரல. அதுக்கப்புறம் 2007 பிரம்மச்சரியம் இனிஷியேஷன் கொடுத்தாங்க சத்குரு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக அப்படியே ஃப்ளோவாக சொல்லிட்டீங்க. ஃபுல் டைமாக வந்ததாக இருக்கட்டும்,
இல்லை நீங்கள் வந்து ஈஷாங்கா ட்ரைனிங் எடுத்தால் கூட பிரம்மச்சரியம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு டைலமா இருக்கும் இல்லையா நமக்குள்ள, ஒரு கொஷினை தாண்டி தான் நம்ம வர வேண்டியது இருக்கும் இது எல்லாத்துலேயுமே. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக வரும்போது உங்களுக்கு வீட்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கும். ஆர் வந்து ஒரு ஒரு தடை கூட இருந்திருக்கலாம். பையன் இப்படி போகிறானே ஃபுல் டைமாக அப்படி, இல்லை சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்களா எங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி நீங்கள் ஃபுல் டைமாக வரும்போது உங்களுக்குள்ள எந்த மாதிரி இருந்துச்சு, உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? வீட்டில் தடை அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இது நம்ம கலாச்சாரத்திலே இது காலங்காலமாக இருக்கிறது தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஃபுல் டைமாக போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து அது பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கல. ஓகே, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போகிறான், நல்ல இடத்துல தான் இருக்கிறான் அப்படின்னு அவங்க பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களும் கிளாஸ்லாம் பண்ணியிருக்காங்க வீட்டில். அப்பாலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் அப்பா கிளாஸ் பண்ண வச்சேன் நான் கிளாஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ ஆல்ரெடி அவர் நிறைய யோகா ப்ரோக்ராம்ஸ்லாம் சின்ன வயசில் அவர் ரொம்ப வருஷமாக நிறைய ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி யோகாவும் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நம்ம கலாச்சாரத்திலே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய எதிர்ப்பாக இல்லை வீட்டில். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் போகும்போது ஒரு அந்த பிரிவு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததே தவிர்த்து மற்றபடி எந்த எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பெருமையாக தான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே வந்து நான் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 13 டே ப்ரோக்ராம் நான் தங்கி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். ட்ராவல் பண்ணி வந்து அந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இந்த டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நாங்கள் அந்த சமயத்தில் பார்த்துருக்கோம். நீங்கள் 2005 அந்த மாதிரி அந்த சமயத்துலலாம் ஒரு ஒரு ஊருக்காக போய் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்போது. ஸோ நீங்கள் ஒரு ஊரில் தங்குவீங்க, இன்னொரு ஊரில் அடுத்த கிளாஸ்க்கு போவீங்க. நிறையா உங்களுக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு விதமாக சாப்பாடு இருக்கும், இன்னொரு இடத்துல அதை நம்ம எதிர்பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. நான் பார்க்கும்போதே நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்த்து கொஞ்சம் டிக்ரேட் ஆகும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துருச்சு. அண்ட் மேபி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கலாம் அந்த டைமு. ஸோ போத் ஸ்ட்ரகிள் அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸு. உங்கள் அனுபவத்தில் அது எப்படிங்க சுவாமி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க? அந்த டீச்சராக நீங்கள் போய் இந்த ஈஷா யோகா ஆஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ 2004லேருந்தே கிளாஸஸ்க்கெலாம் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் ஸ்ட்ரகிள்னு பெருசாக இருந்தது கிடையாது. ஏன்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோம், சத்குரு இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அதை எல்லாருக்கும் கொண்டு போகணும்னு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு அவருக்கு ஒரு கரமாக இருந்து இதை கொண்டு போகணும், ஒரு அங்கமாக இருந்து இதை கொண்டு போகணும் ஒரு தீவிரம் தான் இருந்தது. எல்லாருக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது. அப்படி போகும்போது பெரிய விஷயமா எதுவும் இல்லை. ஸ்ட்ரகிள்னு ஒன்றும் கிடையாது. வாலண்டியர்ஸ் வந்து சத்குரு எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இப்போது புதுசாக ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி எந்த ஊரும் கிடையாது. இப்போ எங்கே போனாலும் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி மற்றபடி வந்து வாலண்டியர்ஸ் எங்கே போனாலும் தங்கமாக பார்த்துக்கிறாங்க. எல்லாம் நம்ம தேவைகள் என்னவோ அவங்களே பார்த்து பூர்த்தி செய்கிறாங்க. மற்றபடி ஸ்ட்ரகிள்னு ஒன்றும் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடமா போகிறீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஈஷா யோகா எடுக்கிறதுக்கு. வித்தியாசமான வாலண்டியர்ஸு, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க, டிஃப்ரெண்ட் மனநிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் என்ன பார்ப்பீங்க சாமி? ஹவு டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் தம் ஒரு வாலண்டியர்ஸை? ஆர் நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண நினைப்பீங்க? உங்களுக்கும் அந்த வாலண்டியர்ஸ்க்குள்ள இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? எப்போவுமே அவங்க சத்குரு கூட ஒரு தொடர்பில் இருக்கணும். ஸோ சத்குரு என்ன எல்லாரும் உணரணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ நான் எதுக்காக வந்திருக்கணும், ஸோ அந்த நோக்கம் எனக்கு எப்படி பூர்த்தி ஆகணும்னு இருக்கணும், அவங்களுக்கும் அது பூர்த்தி ஆகணுன்ற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். ஸோ அவங்களும் நான் அப்போவே சொன்ன மாதிரி சத்குரு எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறது அவங்கக்கிட்ட அவங்களையும் சத்குருவாக தான் பல நேரங்களில் பார்க்குற மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து வெளியில் தான் அதிகமாக தங்கிட்டு இருக்கிறதுனால ஃபிசிக்கலாக சத்குருவை பல வருஷமாக மிஸ் பண்ணியிருக்கோம். ஆஷ்ரம் சூழ்நிலை அந்த சப்போர்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நேரங்களில் கூட இருக்க வாலண்டியர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க. நம்ம ப்ராக்டிசஸை தக்க வச்சுக்கிறதுக்கும் சரி, எல்லா விதத்துலேயுமே வாலண்டியர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஒரு அந்யோன்யமான ஒரு இதுவாக தான் சூழ்நிலையாக தான் போயிட்டுருக்குது. சார் நான் இதை ஏன் கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் அங்கே இருந்தாலே வந்து வாலண்டியர்ஸ் ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க. நானுமே இதை பார்த்துருக்கேன். ஈவன் கிளாஸ் முடிக்கிற அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி உட்காந்துட்டு பேசிட்டு அந்த இதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சுவாமி சுதாரத் இருந்தாங்க அப்படின்னாலே அந்த இடம் வந்து வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு கலகலப்பாக இருக்கும்.
அண்ட் நீங்க வந்து எப்பயுமே வந்து ரொம்ப இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். என்னைய கூட அத போய் பண்றா சீக்கிரம் அப்படிம்பீங்க நீங்க டக்குன்னு. அது ரொம்ப ஒரு இயல்பா நீங்க எல்லாரோடையுமே பழகுவீங்க. அது நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு உங்க கூட க்ளோஸ் ஆகுற மாரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்க எப்படி அத வச்சுக்கிறீங்க? வாலண்டியர்ஸ நீங்க அந்த அந்த அணைச்சு போற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எங்களுக்கு வந்து உங்க கூட இருக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹேப்பியா இருக்கும். ஸோ நீங்க அத எப்படி நடத்திக்கிறீங்க சுவாமி? எங்க போனாலும்? இதுக்காக ஸ்பெஷலா எஃபர்ட் ஒண்ணும் போடுறது இல்ல. எனக்கு அப்படி கலகலன்னு இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அவங்களையும் அப்படி என் கூட இருக்கும்போது அவங்களும் அப்படி இருந்துடுறாங்க. ஸோ எப்போ அந்த சூழ்நிலையே சந்தோஷமா இருக்கோ, என்ன தேவையோ அவங்களாவே பார்த்து செய்கிறாங்க. இன்னொன்று எப்பவுமே எனக்குள்ள ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம ஏதோ பேசுகிற பேச்சினால அவங்க இன்னொருத்தரை வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு இது இருக்கு. இது வந்து எங்கள் அப்பா எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்குள்ள ரொம்ப ஆழமாக போச்சு. ஸோ அதுதான். ஓகே சாமி. இப்போ பிரம்மச்சரியம்னு ஒரு பெரிய படி எடுத்தீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு டைலமா இல்லையா? அது சரியா? இது நம்ம போக முடியுமா? சம்வேர் நீங்க உங்களுக்குள்ள போட்டு பார்க்கலையா? அந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஒன்றும் எனக்கு வரல. முதல்ல அந்த தாட் இல்லையே தவிர்த்து, ஒன்ஸ் அது வந்ததுக்கு அப்புறமா இது போகணும், இது எடுக்கணும். ஸோ எப்போ அடுத்து இது சத்குரு தீட்சை கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு இருந்த என்னன்னா, அந்த டைமில் ஆஷ்ரம் போன புதுசில் இது மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது பேக் பெயின் வந்துடுச்சு. சடனாக ஏதோ கேட்ச் மாதிரி இருந்தது. அது ஏதோ பிடிப்பு போயிடும்னு நினச்சோம். அது அப்படியே வருஷக்கணக்காக நீடிச்சிருக்கிற மாதிரி இருந்துருச்சு சூழ்நிலை. அப்போ வந்து என்னால் நேராக முதுகு சாஞ்சு கூட கிளாஸ்க்கு போனால் கூட அப்படியே செவுத்துக்கு முதுகு சாஞ்சு உட்கார மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஸோ இது நம்மளால் எடுக்க முடியுமா? இது மாதிரி முதுகு வலியோட நம்ம பண்ண முடியுமா? முதுகுவலியோட பிரம்மச்சரியம் எடுத்து, ஏன்னா அந்த ப்ராக்டிசஸ்லாம் ஸோ ரெகுலராக பண்ணுற ப்ராக்டிசஸே நம்மளால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்மளால் இது பண்ண முடியுமான்னு அது ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது தவிர்த்து, இது எடுக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு கேள்வி இருந்தது கிடையாது. சத்குரு இருக்காங்க. ஸோ அவர் இருக்கும்போது இதை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணுன்ற ஒரே எண்ணம் மட்டும்தான். உங்களை யாரும் டிஸ்கரேஜ் பண்ணலையா? ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய படி எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நல்லா யோசிச்சுக்கிட்டியா சரியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர்கிட்ட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஓகே. ஸோ வீட்டில் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அவங்களும் ஒன்றும் நோ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ எனக்கே வந்து ஆரம்பத்தில் நான் இந்த ஃபுல் டைமாக வரத்துக்கு யோசித்து வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணணுன்ற வரும்போது நான் தயங்கினதும் எங்கள் அப்பாவை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன். அவர் ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாருன்னு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவருக்கு இது சொல்லணும். ஸோ அவர் எப்படி புரிஞ்சுக்குவாங்க, அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவை எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்ணிட முடியும், அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் வந்து எங்கள் அப்பா கிட்ட எப்படி நான் இது பேசுவேன் தான் எனக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. ஆனால் நான் ரொம்ப தயங்கி அவர்கிட்ட போய் சொன்னபோது, பார்த்துக்கோப்பா, நமக்கு வந்து வேற ஒன்றும் பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, நம்ம சம்பாதிச்சு தான் நம்ம இதை பார்த்துக்கணும், பார்த்துக்கோன்னு சொன்னார். எனக்கே வந்து என்னடா இது சப்புன்னு ஆயிடுச்சு. மற்றபடி ரொம்ப ஸ்மூத்தாக தான் இது வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் இப்போ அந்த பிரம்மச்சரிய பாதையில் இருக்கிறதுனால சத்குருவோட ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிறத விட. ஸோ அந்த மாதிரி சத்குரு ஏதோ ஒரு மீட்டிங்லேயோ இல்லை ஒரு தனிப்பட்ட முறையிலையோ உங்ககிட்ட சொன்னது உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக போனது ஏதாவது ஒரு விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? சத்குரு கூட பிரம்மச்சாரிஸ்லாம் மீட் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சத்குரு மீட் பண்ணுவாங்க. சத்குரு ஆசிரமில் இருக்கும்போது சில சமயம் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் இருக்கும். சத்குரு எப்போவுமே இது சொல்கிறது தான், நம்மளால் இன்னொருத்தருக்கு இந்த வாய்ப்பு போயிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு, எப்படி நம்மளை வச்சுக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும்னு பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் எனக்குள்ளே எப்போவுமே ஆழமாக இருக்குது. ஓகே சுவாமி, இப்போது ஈஷாவில் ஒரு பிரம்மச்சாரி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்றது ரொம்ப பெருசு, வெளியே தெரிகிறத விட. உதாரணமாக சுவாமி ஸ்ரீமுகா வந்து சேவ் சாயில் பண்ணுறாங்க, சுவாமி சித்தகாசா வந்து ட்ரைபல் வெல்ஃபேரில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து சமூக செயல் திட்டங்களை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக நாங்கள் பார்க்குறது வந்து ப்ரிசன் ப்ரோக்ராம், சிறைச்சாலைகளை வந்து யோக வகுப்பு வந்து கொண்டு போய் சேர்க்குறது. தமிழ்நாடு முழுக்க சிறைச்சாலையில் வந்து இன்றைக்கி ஈஷா யோகா வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு.
இது எப்படி ஆரம்பிச்சது? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இது சத்குரு தான் இது ப்ரிசன்லேயும் போய் கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இது 1992ல் சத்குரு இதை பல நேரங்களில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ரிசன் காம்பவுண்டுக்கு ஜஸ்ட் பேக் சைடு. அங்கே பெரிய காம்பவுண்டரு என்ன இது அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டால் யாருக்கும் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் விசாரிச்சதெல்லாம் தெரிஞ்சுது அந்த பக்கம் சென்ட்ரல் ப்ரிசன், கோயம்புத்தூர் சென்ட்ரல் ப்ரிசன் இருக்குன்னு சொல்லிட்டு. சார் அங்கேயும் இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம கிளாஸஸ் பண்ணலாமேன்னு அதுக்கப்புறம் தான் சத்குரு ஒரு முயற்சி எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் பர்மிஷன் வாங்குறது தான் பெரிய ஒரு வேலையாக இருந்தது சத்குரு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சரி இந்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம கிளாஸஸ் கொண்டு போக முடியும், உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது தேவை இருக்குது. ஸோ அதை பற்றி பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் பர்மிஷன் வாங்கி உள்ளே போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சத்குரு சொல்லுவாங்க. ஸோ 1992ல் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நடந்தது. சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வாரம் கிளாஸ் எடுக்கலான்னு நினச்சிட்டு போனாங்க. ஆனால் அவங்க அங்கே இருந்த பிரிஸ்னர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த 10 நாளில் என்ன சொல்லணும்னு வச்சுருந்தாங்களோ அதை முதல் நாளே என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தாங்க. ப்ராப்பராக ஒரு வழிகாட்டுறது இல்லாதனால தான் இந்த மாதிரி பாதைக்கு சிறைக்கு வந்துட்டாங்க நிறைய பேர். அதில் அந்தளவுக்கு தீவிரமாக இருந்தாங்கன்னு சத்குரு சொல்லுவாங்க. ஸோ என்னெல்லாம் ஹையர் லெவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ எல்லாமே நான் அந்த ஒரு வாரம் 10 நாட்கள்லேயே அங்கே அவங்களுக்கு பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணி முடிக்கணும்னா 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி ஆகும். ஆனால் அவங்க தீவிரத்தன்மை எப்படி இருந்ததுன்னா எல்லாமே 10 நாள்லேயே சத்குரு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்குரு மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற சென்ட்ரல் ப்ரிசன்ஸ்லேயும் போய் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டீச்சர்ஸ் எங்களை மாதிரி ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் பிரம்மச்சாரிஸ் தான் ஆரம்பத்தில் போய் எடுத்துகிட்டு இருந்தோம் கிளாஸஸ் எல்லாமே. வருஷத்துக்கு ஒரு 4 கிளாஸ் ஒவ்வொரு ப்ரிசன்லேயும் மற்ற கிளாஸஸும் பண்ணிவிட்டு போய் மற்ற ப்ரிசன்ஸ்லேயும் கிளாஸ் பண்ணுறது ஒரு 4-5 கிளாஸ் பண்ணுறது. ஆரம்ப காலங்களில் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரம்மச்சாரிஸ் 1 மாதம்லாம் தங்கினா வெளியில் தங்கிட்டு அங்கே போய் 1 மாதம் கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்ததெல்லாம் இருந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா சாதாரணமாக அங்கே இருக்கிற பிரிசனர்ஸ் ஏதோ கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நிறைவேறலைன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குமா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்கள சாலிட்ரி பிரிசனில் தனிமை சிறையில் போட்டுருவாங்க. ஆனால் இந்த கிளாஸஸ்லாம் தொடர்ந்து நடக்க சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற பிரிசன் அத்தாரிட்டிஸ் ஷேர் பண்ணாங்களாம். இப்போது பல மாதங்களாக இது எல்லாமே காலியாக தான் இருக்குது, யாருமே நாங்கள் அங்கே போடுறதே இல்லை. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ பார்த்து அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ பார்த்து நடக்கிற மாதிரி உள்ளேயும் ஆயிட்டாங்க பிரிசனர்ஸ் எல்லாமே கூட. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புத்தர் மாதிரியே ஆகிட்டதா சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிஸ் நாங்கள் மட்டும்தான் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா 2005ல் இருந்து இந்த ப்ரிசன் கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சுவாமி ஆலோகான்னு இருக்காங்க, அவங்க தான் கிளாஸஸ்லாம் ஆரம்பத்துலேருந்து பல வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட போயிட்டு இருந்த சில வருடங்கள். எனக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, கோயம்புத்தூர் சென்ட்ரல் ப்ரிசனில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு போனப்போ அங்கே தனியாக ஒரு பிளாக் இருக்குது, ஒரு சாலிட்ரி ப்ரிசன் மாதிரி தான். அங்கே ஒரு 4 பேரை தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்க்கலான்னு சுவாமி கூட்டிகிட்டு போனாங்க. போனப்போ எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு அதில் ஒருத்தர் ரிப்ளை பண்ணாங்க, நீங்கள் எங்கே புலியெல்லாம் பூனையாக மாற்றிட்டீங்க யோகா கற்றுக் கொடுத்து, ஸோ நாங்கள் வேறு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஷேர் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ தவறு பண்ணிவிட்டு ஆயுள் தண்டனை கைதிகள் தான், சிறைவாசிகள். ஸோ அங்கேயே பல வருஷமாக இருக்கிறவங்க, ரொம்ப கரடுமுரடாக இருந்தவங்கலாம் அப்படி மாறிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்போயே சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த கிளாஸஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப அழகான கவிதைகளாக கூட அவங்க இது வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதில் நிறைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அப்படியே மனப்பாடம் கிளாஸஸில். ஏதாவது சொல்ல முடியுமா? 1 2 இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், இது ரொம்ப ஃபேமஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னாடியே சாட்சியை வெட்டி கொண்டுட்டாங்க. அவருக்கு தூக்க தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு பிரசிடென்ட் கிட்ட கருணை மனு கொடுத்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி யாருக்கோ தூக்க தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா எப்போ வேணால் அது நிறைவேறலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இறந்து போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி மனநிலையில இருந்தவர் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அந்த டைம்ல வந்தது. அந்த எந்த ஊருன்னு மறந்து போச்சு. சென்ட்ரல் பிரிசன். சத்குரு கிளாஸ்க்கு போகும்போது இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வாங்க. இல்ல நான் முடியாது. எப்போ வேணா போகலாம். பரவால்ல நீங்க வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணி கிளாஸ்க்கு வந்தாங்க. வந்த அந்த சில நாட்கள்லயே எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னா, அப்படி மத்தவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா, அவர வந்து கன்சல்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆ ஆனா அந்த பயிற்சிகள்லாம் தொடர்ச்சியா செய்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு நமக்கு அதுக்கப்புறம் தெரியல. ஆனா அந்த கவிதை அவங்க எழுதினத பார்த்து இன்னும் எங்களுக்குள்ள பசுமையா இருக்குது. ஸோ இது ஒரு கவிதை. இவர் பேர் சண்முகம். இது பார்த்தீங்கன்னா, அன்பான நண்பர்களே, ஆருயிர் தோழர்களே, மானிடராய் பிறந்து விட்டோம் மண்ணுலகில் வாழ்வதற்கு. எண்ணில்லா செல்வங்களை சம்பாதித்தோம், எத்தனையோ இன்பங்களை அனுபவித்தோம். இன்னும் நம் ஆசைகள் தீரவில்லை, ஆசைக்கோர் எல்லை இல்லை. காதோரம் முடி நரைத்து விட்டது, கட்டான உடலும் தளர்ந்து விட்டது. இன்னும் மனம் அலைகின்றது சுகம் தேடி. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயனார் செய்த மண் பாண்டமடா, மானிடா இதை உணர்தலே மெய்யடா. சித்தர்களும் சீடர்களும் சொன்னார்கள், இத்தனையும் படித்திருந்தும் செய்துவிட்டோம் தவறதனை. சித்தர்களும் சீடர்களும் சொன்னார்கள், இத்தனையும் படித்திருந்தும் செய்துவிட்டோம் தவறதனை. கண்டதோ காட்சி, கொண்டதோ கோலம், விட்டதோ கோபம், பட்டதோ துன்பம். துன்ப மயமென்று சுவாமியிடம் சொன்னதற்கு, சும்மா இரு சுகம் தானே வரும் என்றார். துன்ப மயமென்று சுவாமியிடம் சொன்னதற்கு, சும்மா இரு சுகம் தானே வரும் என்றார். கண்களை மூடி சுவாசிக்கும் காற்றில் கவனமாயிரு என்றார். யோகத்திலும் தியானத்திலும் எத்தனைதான் ஆனந்தம், எத்தனைதான் ஆனந்தம். சொன்னாலும் புரியாது, சொல்லிலும் அடங்காது. அழிகின்ற இந்த உடலுக்கு அழியாத வாழ்வதனை அறிய வைத்த தெய்வம் இவர். ஸோ இவர் சண்முகம் சொல்லிட்டு ஒருத்தர். ஆயுள் தண்டனை கைதி. இவங்க ஆமாம், இது எல்லாமே ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் தான். இது அந்த ஃபேமஸ் கேஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஜட்ஜுக்கு முன்னாடியே இவரை சாட்சியை வெட்டி கொண்டுட்டாங்க. இது நான் குற்றவாளியாம், இது நீதிமன்றத்தின் தீர்ப்பு. தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டவன், ஆம் நான் தூக்கு தண்டனை சிறைவாசி. அறிவுரைகள் 1000 பேர் சொல்லியிருக்கிறார்கள், அதை நினைவில் எடுத்துச் செல்ல தவறிவிட்டேன். எதற்கும் தீர்வு உண்டு, அது ஈஷா யோகா மூலம். பல வகையான மனிதர்களுக்கு நடுவே சிறிதேனும் பகை இருந்திருக்கும் எனக்குள். இனிமேல் என்னிடம் புன்னகையே பதில், என்னுள் வித்தியாசமே செயல், நிதானமே என் நிலை, எனக்கு ஆயுள் நீடிக்கும் வரை. இவனுக்கு எதற்கு யோகா, கற்றுக்கொள்கிறேன், ஒருவேளை உயிர் பிழைப்பேன். இவனுக்கு எதற்கு யோகா, கற்றுக்கொள்கிறேன், ஒருவேளை உயிர் பிழைப்பேன். நான் என்றொருவன் எனக்குள் இல்லை, அதை இல்லாமல் செய்கிறது ஈஷா யோகா. எல்லையில்லா சிந்தனைகள், எத்தனையோ மனக்குமுறல்கள், மாற்றம் காண்பித்தார்கள், மாறி வருகிறேன். எங்கும் அவர்கள் ஈஷா யோகா பணி சிறக்கட்டும், எல்லோரும் அந்நிலையை அடைவோம். இந்த பிரபஞ்சம் எல்லையில்லா அமைதி வீசட்டும். இந்த மாதிரி நிறைய கவிதைகள். ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது, எல்லாமே கேட்கும்போது. ஸோ 2005லேருந்து தொடர்ந்து கிளாஸஸ் போயிட்டுருந்தோம். 2008லேருந்து இந்த ப்ரிசன் ப்ரோக்ராம்ஸ் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அப்போத்துலேருந்து ப்ரிசன்ஸில், தமிழ்நாட்டில் இருக்க ப்ரிசன்ஸ், சென்ட்ரல் ப்ரிசன்ஸில் கிளாஸஸ் ரெகுலராக கோஆர்டினேட் பண்ணுறது, கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில வருஷங்களாக நம்ம வாலண்டியர்ஸ், ஸோ அவங்கள போய் கிளாஸஸில் எடுக்கிறதுக்கு சத்குரு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 7 நாள் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். கடந்த சில வருஷங்களாக 3 டே ப்ரோக்ராம், உயிர் நோக்கம்னு ஒரு ப்ரோக்ராம். 2 மணி நேரம் தான். ஆக்சுவலாக என்னென்னா, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து 3 மணி நேரம் உட்காரலாம் ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். வெளியில் பண்ணுறவங்களுக்கும் அப்படி தான் ஆரம்பத்தில் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிசனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ சாப்பாடு இருக்குது, 3 வேளை சாப்பாடு இருக்குது, கேரண்டி. வெளியில் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அங்கே சாப்பாடு கேரண்டி. ஆனால் வந்து அந்தந்த நேரத்தில் கொடுப்பாங்க, அளவு பத்தாமல் இருக்கலாம்.
ஸோ கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா வரும்போது, அவங்க அந்த டைம் மிஸ் பண்ணிட்டா சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காம போயிடுமோ! ஸோ அந்த தாட்லயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பசி வந்துரும். நெறைய பேரு முன்னாடி நாள் சீக்கிரமாவே சாப்ட்டுருப்பாங்க. 4 மணி, 5 மணிக்கே சாப்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் நம்ம கிளாஸ் முடியும்போது 10:30 மணி, 11 மணி எல்லாமே கூட ஆயிடும். 3 மணி நேரம் கிளாஸு. அவங்களுக்கு டெய்லி பார்த்தீங்க கேம்ஸோட தான் கிளாஸ் ஆரம்பிக்கும். பிரசன்ட் கிளாஸஸ்லயே இன்ட்ரஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, கேம்ஸ் தான். எடுத்தோனே கேம்ஸோட தான் ஆரம்பிப்போம். ஆரம்பத்துல வர்றவங்க பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஏதோ யோகா கிளாஸு, நம்மளே இங்க பிரச்சனையில வந்திருக்கோம். இங்க வந்து யோகான்னு போட்டு நம்மள இது பண்ண போறாங்களேன்ட்டு ஒரு எண்ணத்தோட தான் நெறைய பேரு வருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறுக்கத்த பிரேக் பண்றதுக்காக சத்குரு இத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எடுத்தோனே அவங்களுக்கு கேம்ஸ். அவங்கள சும்மா ஓடி ஆடி குழந்தை மாதிரி விளையாட வச்சு, அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றுக்கு தன்மை வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆ ஆரம்பத்தில ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ரொம்ப ஓப்பனா ஆயிட்டு, நெறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிளாஸ் உள்வாங்கிக்கிற விதமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த 7 நாள் தொடர்ந்து அவங்க கிளாஸஸ்க்கு வர்றது, அ ஆப்சென்டீஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பாங்க. யாராவது சடனா பெயில் வந்துரும். இல்ல ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ரீசன் வந்து கிளாஸ் ஃபுல்லா கலந்துக்க முடியாம நெறைய பேர் போயிட்டுருந்தாங்க. சத்குரு கிட்டயும் அத பத்தி கன்சர்ன் சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 2015ல சத்குரு இந்த உயிர்நோக்கம் ப்ரோகிராம் பப்ளிக் அனவுன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த உயிர்நோக்கம் ப்ரோகிராம் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. 2 மணி நேரம் தான், 3 நாள் தான். ஆனா இந்த 7 நாள் நம்ம ஈஷா யோகா வகுப்புல என்னெல்லாம் ஒரு மனிதனுக்கு மாற்றம் நடக்குமோ, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ, இது எல்லாமே அந்த 3 நாட்கள்லயே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத பார்க்க முடியுது. சத்குரு கிட்ட கூட நான் ஷேர் பண்ணேன். சத்குரு இந்த 7 நாள் கிளாஸே தேவையில்ல. இதுவே போதும். அப்படின்னு சொல்லிட்டு நானு ஷேர் பண்ணியிருக்கேன். சத்குரு கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு அந்த ப்ரோகிராம் இருக்கும். அ இந்த ப்ரோகிராம்ஸ்ல அந்த 3 டே ப்ரோகிராம்ஸ் அதுக்கப்புறமா நம்ம இத குடுக்க ஆரம்பிச்சோம். பிரசன்ஸ்லயும் போய் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அ ஒரு சுவாரஸ்யமான இது என்னன்னா, வேலூர்ல இந்த மாதிரி ஒரு ப்ரோகிராம்க்கு போயிருந்தபோது, ஒரு வயதானவர் கிளாஸ்க்கு வெளியில உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேம் செஷன் எடுத்தோனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணோம். அவரு இல்ல வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்க போது, நீங்க வாங்க. இல்ல, இல்ல நான் என்ன பண்ண போறேன்? நான் இங்கேயே வெளியிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப விரக்தியா பேசினாங்க. வெளியில உட்கார்ந்திருக்கிறது நீங்க சும்மா உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் குடுத்து அவர கிளாஸ்க்குள்ள உட்கார வச்சோம். அந்த 3 நாள் கிளாஸ் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அ முடியும்போது அவரு வந்து கிளாஸ் முன்னாடி வந்து அவருடைய அனுபவத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னன்னா, நான் இந்த மாதிரி அந்த பீரியட்ல வந்து ஒரு 1000 பேர ரிலீஸ் பண்ற மாரி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து அந்த இது தள்ளி போயிடுச்சு. இன்டெஃபினிட்டா எப்போ அவங்கள ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு இது வந்து தள்ளி போயிடுச்சு. இதுல நெறைய பேர் ஆயுள் தண்டனை சிறைவாசிகள். நம்ம வாழ்க்கையே சிறையில தான் கழிக்க போறோன்ட்டு ஒரு எண்ணத்தோட ஒரு விதமா செட்டில் ஆயிருப்பாங்க. அப்படி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, சடனா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்த உடனே, நம்ம வெளியில போக போறோம், குடும்பத்தோட இருக்க போறோம், குழந்தை குட்டிலாம் பார்க்க போறோம். ஸோ அவங்களுக்கு அந்த கற்பனை வந்து பயங்கரமா ஒரு கோட்டை கட்டி வச்சிருந்தாங்க. சடனா இந்த இது தள்ளி போனதும் அவங்களால தாங்கிக்கவே முடியல. நெறைய பேர்னால சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ணிட்டு, அந்த மாதிரிலாம் நடந்தது நிகழ்ச்சி. ஸோ அதுல ஒருத்தர் தான் இவரு. ஆ இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம வெளியில போயிடும்னு இருந்தவருக்கு அது தடைப்படும்போது அவரால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப பாதிப்புல இருந்தாங்க. ஆ இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்தது. நான் ரொம்ப போராட்டத்துல இருந்தேன். ஆனா இப்போ எனக்குள்ள நான் ஒரு தெளிவா இருக்கேன். ஓகே. எப்படியும் என்ன அவங்க உள்ளேயே வச்சுக்க போறது கிடையாது. உள்ளேயே வச்சுக்கவும் முடியாது. அதுவரைக்கும் நான் எதுக்கு என்ன தேவையில்லாம நான் வருத்திக்கணும்? நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன். அவங்க வெளிய விடும்போது என்ன விடட்டும். அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா அவரு அது எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணாங்க. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கிளாஸ் நடக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. நம்ம கிளாஸ்க்குள்ள வரும்போது நான் அவங்களுக்கு சொன்னேன். யாரெல்லாம் 3 நாள் தொடர்ந்து கலந்துக்குவீங்களோ அவங்க மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு. நெறைய பேர் எழுந்து வெளியில போனாங்க. சரி நம்ம கிளாஸ் நடக்கணுமேன்னு சொல்லிட்டு, பரவால்ல பெயில் கிடைக்கும்போது நீங்க போனா போதும். அதுவரைக்கும் கிளாஸ்ல இருங்கன்னு சொல்லி அ உட்கார வச்சுட்டேன். அ கிளாஸ் முடியுது. 3 டே வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணாங்க. நான் வேண்டா வெறுப்பா தான் வந்து உட்காந்தேன். ஓகே. யாரெல்லாம் வெளியில இருக்க மாட்டீங்களோ போலான்னு சொன்னேன். நான் முதல் ஆளா கை தூக்கிட்டு வெளியில போனேன். ஆனா சுவாமி என்ன இருக்க வச்சுட்டாங்க.
ஆனால் வந்து நேற்று நைட்டெல்லாம் நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன், எனக்கு பெயில் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே இருந்தேன். எல்லாருமே பெயில் வேணும் வேணும்னு வேண்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நான் பெயில் நேற்று எப்படியா கிளாஸ் முடிச்சிடணும். நான் வெளியில் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிளாஸ்க்கெலாம் போயிருக்க மாட்டேன். எனக்கு யோகானா ஏதோ ஒரு தவறான எண்ணத்தில் தான் இருந்தேன். யோகானா இப்படி தான் இருக்கும், அவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஆர்கனைசேஷன்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தில் இருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் இது எப்படியும் மிஸ் பண்ணிடக்கூடாது, இது எப்படியாவது முடிச்சுட்டு தான் நான் வெளியில் போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி எனக்கு பெயில் வரலை. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பெயில் கிடைக்காத சந்தோஷப்பட்ட முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்னு அவர் சந்தோஷமாக ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பல வருஷமாக நாங்கள் பிரம்மச்சாரிஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம். கடந்த சில வருஷமாக வாலண்டியர்ஸும் போய் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. எளிமையான உபயோக பயிற்சிகள் 3 நாள் 2 நாள் வகுப்பு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறைச்சாலை, மத்திய சிறைச்சாலை மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில், சப் ஜெயில் எல்லாத்துலேயுமே போய் நம்ம கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரிஸ்னஸ் அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண் முன்னாடி பார்க்குறாங்க. முதல் நாள் வரும்போது எப்படி வராங்க, கண்ணு முன்னாடியே மொத்தமே ஒரு 6 மணி நேரம் கூட நம்ம கூட இல்லை, 1.5 மணி நேரம் தான் இப்போ கிளாஸே பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. மொத்தமே 4.5 மணி நேரத்தில் கண் முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நடக்குது. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா மற்ற வாலண்டியரிங் வராங்களோ இல்லையோ, ப்ரிசன் கிளாஸ்னால் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களாம் ஆர்வமாக போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 60லேருந்து 65 ப்ரிசன்ஸில் நம்ம கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ 65 இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய வாலண்டியர் சப்போர்ட் தேவைப்படும். இதுக்கு எப்படிங்க சுவாமி நீங்களே ட்ரெயின் பண்ணிக்குவீங்களா? இப்போ ஒரு வாலண்டியர் வந்து ஜெயிலுக்கு உங்கள் கூட வரணும்னு ஆசைப்பட்டா என்ன ப்ரொசீஜர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஒரு தடையாகவே இருக்கும். ஜெயில்னாலே ஒரு ஐயோ அங்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிரிசனர்ஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ஏற்படுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நிறைய பேர் நாமளும் இதில் ஒரு பங்காற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன்வந்து கேட்டாங்க. ஸோ நாங்களும் இதில் இப்போ அவங்களுக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வெளியில் உபயோகான்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான பயிற்சி எல்லாருக்கும் இது சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப எளிமையான ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ். அதுக்கு முக்கியமாக என்னென்னா ஒருத்தர் விருப்பமாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்க விருப்பமாக இருக்காங்க அப்படின்னா இது யாருக்கு வேணால் அவங்க போய் சொல்லித்தர முடியும். இதை தப்பாக சொல்லித்தரத்துக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. கற்றுக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக அதில் தப்பு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு எளிமையான பயிற்சி. ஆனால் நிறைய பலன்கள் இருக்குது, உடல் ரீதியாக நிறைய பலன்கள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு அந்த எளிமையான ட்ரைனிங் ஜஸ்ட்டு 1 மணி நேரம் அவங்க உட்காந்தாங்கன்னா இது எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அவங்களாவே இது போய் சொல்லித்தர முடியும். உங்களோட தனிப்பட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக சத்குரு நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஸோ இது ஒன்று, இந்த முதுகு வலிக்காக கேட்டது ஒன்று. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சொல்கிறது அப்போ கேன்சர் வந்துருச்சு. ரொம்ப இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தாங்க ரொம்ப நாளாக. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாக்குங்க சுவாமி சத்குரு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் லைவாக டெமோ பண்ணீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து சத்குரு மெகா ப்ரோக்ராமில் டெமோ பண்ணோம்.